வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கும்பராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை உள்ள கும்பராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கும்பராசி பலன் பொதுவாக இந்த வாரம் கும்பராசி மக்களாகிய உங்கள் ஆரோக்கியத்தில் பல சாதகமான நல்ல ஆரோக்கியமான மாற்றங்கள் உருவாகும் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. இதனால் நீங்கள் தங்கள் உறவுகளுடனும் மற்றவர்களுடனும் நலமாக பழகுவதால் உங்களின் சமூக வாழ்க்கை மேம்படும். இதன் காரணமாக உங்களின் மனதைரியமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. மேலும் நீங்கள் தற்சமயம் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும் சமயத்தில் உங்களின் திறனை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துவீர்கள். முந்தைய வாரங்களில் சில உறவினரிடம் கடன் வாங்கிய கும்பராசி மக்கள் இந்த வாரம் எந்த நிலையிலும் அந்த கடனை திருப்பி தர வேண்டிய இருக்கும் என்ற சூழலில் நீங்கள் வேலை செய்வீர்கள். இதன் காரணமாக பற்றாக்குறையில் இருக்கும் உங்கள் நிதி பட்ஜெட் நிலை மேலும் தடுமாறும். இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரித்து கவலையில் ஆழ்வீர்கள். இதை சமாளிக்க நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் சுற்றுலா செல்வதற்கு இந்த வாரம் சிறந்தது மற்றும் அவர்களிடம் கூறி உங்களுக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்ளவும் வசதி வாய்ப்புகள் அமைகிறது. சுற்றுலா செல்வதால் உங்கள் மனதை இலகுவாக ஆக்குவது மட்டுமல்லாமல் உங்கள் உறவுகளுடன் உங்கள் உறவை மேலும் மேம்படுத்த உதவும் அவருடைய உதவியும் நீங்கள் பெற முடியும். குரு பகவான் வியாழன் கும்பராசியை பொறுத்து தங்களுக்கு 4ஆவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உங்களின் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய சாதனைகளை அடைய முடியும். இது தவிர உங்கள் ராசியில் அனுகூலமான கிரகங்கள் இருப்பதால் நீங்கள் கடின உழைப்பாளியாகவும் அதிக உற்பத்தி மற்றும் திறமையாளராகவும் வெளிப்படுவீர்கள் என்பதையும் நிலை கூறுகிறது. இருப்பினும் உங்களிடம் உள்ள ராஜதந்திர மற்றும் புத்திசாலித்தனமான உங்களின் நடத்தை மற்றும் கடினமான சூழ்நிலை எளிதில் நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மேலும் தங்களின் மூத்த அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினரின் பாராட்டுகளை பெற்று நலமாக மேம்படுவீர்கள். உங்கள் தொழில் வெளிநாடு செல்ல திட்டமிருக்கும் கும்பராசி மக்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த வார நடுப்பகுதியில் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இருப்பினும் இதற்காக நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி கடினமாக உழைத்து அதற்காக நீங்கள் உங்களது கவனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. முக்கியமாக வார நாட்களில் ஆற்றல் கிரகமான செவ்வாயையும் அனுமதியும் நீங்கள் வணங்குவதும் அவரது நாமத்தை உச்சரிப்பதும் உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திடகாத்திராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணிய சூழலை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.